ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏடி vlogs. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். And the memories bring back your ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சின்ன வயசுல நம்ம நிறைய சேட்டை பண்ணி மாட்டிருப்போம். அந்த நிறைய ஃபன் இருக்குல்ல, அதை பத்தி பார்க்கலாம். சரி, அது என்ன மாதிரியான ஒரு இதுனா வந்துட்டு, நம்ம சின்ன வயசுல நிறைய பேருக்கு வந்து நம்ம சைல்ட்ஹுட்ல நிறைய விஷயம் நடந்திருக்கும். அதில் சில குறிப்பிட்ட விஷயம் வந்து நான் மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு இந்த பேப்பரில் வச்சுருப்போம். அதில் வந்து ஒவ்வொன்றா எடுத்து எனக்கு சின்ன வயசில் நடந்த விஷயத்தையும் அவளுக்கு சின்ன வயசில் நடந்த விஷயத்தையும் இதை ஃபுல்லாக அவங்க ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஒரு ஆறு கான்செப்ட் எடுத்திருக்கோம். அதை வச்சு வீடியோ போடலான்னு பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு என்னென்ன சிங்க் ஆகுதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த பவுலில் இருக்க ஒரு 6 கொஸ்டின் ஒன்று இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதான் இந்த பவுலு. எல்லாருக்கும் வந்து பணம் வைக்க யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள் பேப்பர் வைக்க யூஸ் பண்ணுறோம். தப்பாக நினச்சிக்கிறாரு. இப்போ வரைக்கும் இந்த பவுல் தான் இருந்துச்சு, அதனால இந்த வீடியோ எடுத்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து நீ எடுத்து ஆரம்பி. மொத்தம் 6 பேப்பர் இருக்குன்னு சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி 3 வரும். 2 பேத்துக்குமே 3 வரும். 2 பேருமே ஆன்சர் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் வந்து நானும் ஆன்சர் பண்ணி அவளும் ஆன்சர் பண்ணுவான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து துர்கா ஸ்டார்ட் பண்ணுவான். எடுமா. ரேங்க் கார்டு அட்ராசிட்டி. ஸோ அது நிறைய பேருக்கு நிறைய சம்பவம் நடந்திருக்கும். உனக்கு நடந்த சம்பவத்தை சொல்லுதுப்பா. எனக்கு நடந்த சம்பவம் சரியா அடி வாங்குவீங்க. ரேங்க் கார்டுக்கெலாம் ஐயோ, சின்ன வயசில் படிக்கணும் சுத்தமாக வராது. எப்படின்னா 2 பாடம் ஃபெயில் ஆகிடுவேன். ஆகும்போது எங்கள் அம்மாட்ட அந்த ரேங்க் கார்டு கொடுக்குற கொடுமதிக்கு ஒருத்தர்லாம் தண்ணிக்குள்ள தூக்கி எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை எழுதி வாங்கி எங்கள் அம்மாட்ட போயிட்டு லெட்டர் எழுதி சைன் வாங்கி அதுக்கு ஒரு அடி வாங்கினேன். எதுக்காகனா காலையில் நேரத்தில் மத்தியானம் சாயந்தரமே சொல்லிட்டேன்னா அடி அதிகமாக விழுவுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வரை வெயிட் பண்ணுறது. ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரை வெயிட் பண்ணிட்டு அம்மா லேட்டாச்சுமான்னு சொல்லும் போது தான் வந்துட்டு எனக்கு ரேங்க் கார்டு கொடுத்தாங்கம்மா ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தூக்கி தோச்சிட்டாங்க. அடி எனக்கும் வந்துச்சு. ரேங்க் கார்டும் போச்சா, வீட்டில் மாட்டி ரொம்ப வீட்லேயும் பிரச்சனை ஆயிடுச்சு, இதுலேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. எதில் பிரச்சனை ஆயிடுச்சு? ஸ்கூல்லேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ என்னோட ரேங்க் கார்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இவங்க 2 பாடம் ஃபெயில் ஆவாங்க. நான் பாஸ் ஆயிடுவேன், ஆனால் கம்மியான மார்க் எடுத்துருவேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நம்பிடு சரியா, கம்மியான மார்க் எடுத்துருவேன். எங்கள் அப்பாட போய் காமிச்சு ஃபஸ்ட் டே வந்து சின்ன வயசுல நீ பாஸ் ஆன. சின்ன வயசுல பாஸ் ஆனே. என்னை பார்த்து நான் துர்கா எழுதுனேன். சரி, ஓகே, நான் சொல்கிறேன். இது என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட போய் காமிச்சேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா அடிக்க மாட்டார், எங்கள் அம்மாட்ட சொல்லி விட்ருவாரு. எங்கள் அம்மா தூக்கி போட்டு துவச்சிட்டே இருந்துச்சு. எல்லா டைமும் அடிவாங்கன்னு வச்சுக்கோங்க. மார்க் நல்ல மார்க் எடுக்க மாட்டேன், கம்மியான மார்க்குக்கே எனக்கு அப்படி அடி கொடுக்கும். நான் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கலாம், ஒரு 10வது ரேங்க் கூட நான் எடுத்துருன்னு கூட வச்சுக்கோங்களேன். போடணும் சார். எத்தனை ஃபெயிலு? 1 பாஸ் சார், 4 ஃபெயிலு. சரி, ஒரு 30வது ரேங்க் கூட எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் நான் அடி வாங்குவேன். அப்புறம் யோசிச்சுட்டே இருக்கும்போது கடத்த என்ன சார் வளர எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரேங்க்லாம் நானே சைன் போட்டு நானே கொடுத்துருவேன். அது ரொம்ப நாள் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இருந்துச்சு. சரி, நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் வந்துட்டு ஸ்கூலில் எல்லாருமே ஒரே சப்ஜெக்டில் வந்து எல்லாருமே ஃபெயிலு. அதுதான் என் கிளாஸ் மிஸ்ஸோட சப்ஜெக்ட். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும். அப்போ எங்கள் அப்பா அங்கேருந்து வந்து சைன் போடும்போது நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா சைன் போட வந்துட்டாரு. ரேங்க் கார்டெலாம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன சொன்னால், ரேங்க் கார்டெலாம் தரதில்லைப்பா, இது மார்க் ஷீட் தான் சொல்லுன்னா, மார்க் ஷீட்டில் ஒரு 40 மார்க் எடுத்திருந்தேன்னா நானே கூட எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 80 மார்க் 70 மார்க் போட்டு எங்கள் அப்பா சைன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அதனால சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் நம்பிட்டார். என்னை நம்ப மாட்டார், இருந்தாலும் சரி ஏதோ பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து மிஸ்ஸை போட்டு விட்டு அப்பயும் வீட்டில் துவச்சி எடுத்துட்டாங்க. ஏன்டா சைன் வாங்கணும்னு ஆயிடுச்சு, ஏன்டா நம்ம சைன் போட்டோன்னு ஆயிடுச்சு. ஒழுங்கினோம், சரியான ஒழுங்கின. கிளாஸ்ல 1ஆம் நம்பர் ஒழுங்கினது தான். அதனால இதுவே எல்லா வேலையும் பார்த்துருவோம். இதுக்கு கூட வர பிள்ளைங்களுக்கும் சைன் போட்டு விட்டுருவோம். நம்ம சைன் போட்டுருவாங்க, வீட்டுக்கு போனால் அடிப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு, சைன் போட்டுருவோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அதை வச்சப்படி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சைன் சூப்பராக போடுறப்பா, என்ன பண்ணி போடுறப்பா சொல்லிட்டார். ஒருவேளை அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தாரு, நீ தற்கொலையாக வந்து உட்காந்துருக்க மாட்டேன், ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ போயிருவேன். அடுத்த கொஸ்டின் பேர்ல முன்னாடி இப்படி சொல்கிறேன். நீ எடுத்துரு, நீ எடு. நமக்கு தான் ஆசையாக இருக்காங்கல்ல, சரி எடுக்கிறேன். செய்யாத தப்புக்கு அடி வாங்கியிருக்கீங்களா? செய்யாத தப்புக்கு அடி வாங்கியிருக்காங்களா? இல்லை, நான் எங்கள் வீட்டில் நான் அடி வாங்கினதே இல்லை. எங்கள் அண்ணன் நான் நிறையா மாட்டி விட்ருக்கேன் சின்ன வயசில். நான் உட்காந்துருப்பேன், எங்கள் அண்ணியை நான் சண்டை போடுவோம், இல்லை ரிமோட்டுக்கு சண்டை போடுவோம், ஸ்நாக்ஸுக்கு சண்டை போடுவோம். நிறையா அந்த மாதிரி பிச்சைக்காரத்தனமாக தான் சில விஷயம் சண்டை போட்டே இருப்போம். அப்போ வந்து எங்கள் அண்ணன் பெரிய பையனில் என்னை சச்சத்துன்னு அடிச்சிருவேன், எனக்கு பயங்கரமாக வலிக்கும். அப்போ என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரே எங்கள் அப்பா தான். நான் எங்கள் அப்பாட்ட வந்து அடிச்சுட்டியான், குத்திட்டியான், ரத்தம் வந்துருச்சு அப்போலாம் சொல்லி அவனை பயங்கரமாக அடிவாங்க விட்டுருவேன்.
இந்த மாதிரி நிறையா சம்பவம் இருக்கும். டிவி ரிமோட்லாம் இருக்கும். எங்கள் அண்ணன் என்ன செய்வானோ வந்துட்டு சண்டை போட்டு விளாண்டுட்டு இருப்போம் 2 பேரும். ஏன்னா குரான் கொடுக்கும்போது டிவி ரிமோட் ஒரு நாள் உடஞ்சிருச்சு ரிமோட்டு. உடஞ்சப்ப என்ன பண்ணோன்னே எங்கள் அப்பா வந்து கேட்டோன்னே எங்கள் அப்பா வரதுக்கு முன்னாடியே நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். இவன் அடிச்சு ரிமோட்டை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அழுதோடனே எங்கள் அண்ணன் வந்துட்டு பாவம் அன்னைக்கு யார் பத்த பிள்ளையோ அப்படி அடி வாங்கிச்சு. இந்த வீடியோ பார்த்தோன்னா என்னை மன்னிச்சிடுறா. நான் வந்துட்டு அடி வாங்கியிருக்கேன். நான் தான் அடி வாங்குவேன் எங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட்டு. எங்கள் அண்ணன் இருக்கேன் ஒருத்தன். அவன் என்ன பண்ணுவான்னா எல்லா வேலையும் பண்ணுவான், பண்ணிட்டு ஓடிடுவான். நான் மாட்டிக்கிடுவேன். கடைசியில் நான் தான் அடி வாங்குவேன். ஒரு தடவை இப்படி தான் வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு கூரை தான் இருக்கும் வீட்டில். அந்த கூரையை வந்துட்டு பயவுள்ள என்னது மெழுகுவத்தி ஏற்ற போனவன் கூரையும் சேர்த்து கொளுத்தி விட்டியான். எங்கள் அம்மா வரும்போது நான் மணலன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டேன். அட்டி சரியான அடி வாங்கி மூஞ்சி கிஞ்செல்லாம் வீங்கிச்சு. 2 நாள் எந்திக்கவே முடியல. அம்புட்டு அடி. விஷயத்தெல்லாம் நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். நீ தான் கொடுத்துட்டியோ? நான் கொளுத்தவே இல்லைங்க, சத்தியமா நான் கொளுத்தல. அதுக்கப்புறம் தான் அப்புறம் அப்பயும் சொல்லலாமே. அது சின்ன வயசுல 2ஆவது படிக்கும்போது நடந்தது. நான் 6, 7, 8 படிக்கும் போது தான் சொல்றேன் இந்த மாதிரி தான் நடந்துச்சா பாவம் அந்த பிள்ளை அடி வாங்கிடுச்சுமா. அப்போ சொல்றேன் நான் வாங்கின அடிக்கு கடைசி வரையும் எனக்கு ஒரு காரணமே தெரியாம அடி வாங்கினேங்க. அடி ஓவரா சரியான அடி. சரி, அடுத்த ஓன் டைம். சைல்ட்ஹுட் சீக்ரெட். நம்ம எல்லா பேத்துக்குமே சைல்ட்ஹுட் சீக்ரெட் நிறையா இருக்கும். உன்னோட சீக்ரெட் என்ன இருக்கு? நான் குச்சி சாப்பிடுவேங்க அதிகமாக. ரொம்ப குச்சி சாப்பிடுவேன். சின்ன வயசுல ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவாங்க. அந்த பால்வாடியெல்லாம் படிப்போம். அப்போல்லாம் வந்துட்டு LKG UKG எல்லாம் படிக்க வைக்கல, பால்வாடி தான் படித்தேன். அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது குச்சி கொடுத்து விடுவாங்க. ஒரு பேக்கில் 2 குச்சி போட்டு விடுவாங்க. அது போயிட்டு அழுதுகிட்டேனாலும் அந்த 2 குச்சியை சாப்பிட்ருவேன். வீட்டை நினச்சி அழுவேன். அழுதுட்டு இருக்கும்போது 2 குச்சி முழுங்கிடுவேன். அப்புறம் மறுபடியும் இன்ட்ரோவில் எங்கள் அண்ணன் வருவான். அவன் வந்துட்டு குச்சி கொடுப்போம். அவனோட தான் சாப்பிட்ருவேன். பக்கத்தில் இருக்க பிள்ளைங்கிட்ட வாங்கி சாப்பிட்ருவேன். சின்ன வயசுலேருந்து குச்சி சாப்பிட்ற பழக்கம் கூடவே இல்லை. இப்போ வரையும் அப்பப்போ அது இப்போ வரையும் அந்த சீக்ரெட் வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கு. அப்போ உங்க வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க, இப்போ நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் குச்சி. அது சின்ன வயசுல இருந்து அது கண்டினியூ ஆயிடுச்சு. அது எப்போ விடுவீங்க? அதெல்லாம் விடுற அளவுக்கு பெரிய கெட்ட விஷயம் இல்லைங்க. நிறைய பேத்துக்கு அந்த பழக்கம் இருக்கும். பார்ப்பீங்க. யாருக்கு குச்சி திங்கிற பழக்கம் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சீக்ரெட் என்னன்னா புடிங்கி திங்கிற சீக்ரெட்டாக தான் இருக்கும். என் அண்ணையோட பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசு தான். எங்கள் அண்ணன் என்னோட கொஞ்சம் பெரிய பையன், 2 வயசு பெரிய பையனால சரி ஓகே எனக்கு தெரியாதுல்ல அப்படின்றப்ப எங்கள் அண்ணன் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டேன். எங்கள் அண்ணன் நார்மலாக பிஸ்கட் வாங்கி சாப்பிடும்போது என்னை பயங்கரமாக கத்த விடுவான். அப்போன்னு சொல்லி எங்கள் நான் எய்த்துக்கிட்ட நான் வாங்கி சாப்பிட்டேன் அப்போலாம் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து என்ன பண்ணேன், எங்கள் அண்ணன் பாக்ஸுக்குள்ள வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து 5 ரூபா போட்டிருந்தான். அந்த 5 ரூபா நான் என்ன செஞ்சுட்டேன்னா அவனுக்கே தெரியாமல் நான் ஆட்டையை போட்டு அந்த பிஸ்கட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டேன். ஆனால் அந்த 5 ரூபாய்க்கு அவன் வந்து 1/2 மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன், காணோன்னு. நான் பிஸ்கட்டெல்லாம் சாப்பிட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு டவுட் ஆயிடுச்சு. இது எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை என் அம்மாவுக்கு கிடச்சி. இந்த பிஸ்கட் நீ எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்கும்போது இல்லைம்மா அப்போ காசு கொடுத்தாங்க, அத்தை காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணன் ஏமாத்த எனக்கு சாப்பிட்டேன். ஆனால் அந்த பிஸ்கட் அந்த 5 ரூபாய்க்கு எங்கள் அண்ணன் அழுகிற 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா வந்தோடனே அந்த காசு கொடுத்தா அதை தான் நான் ரொம்ப நாளாக சீக்ரெட்டாகவே யாருக்கும் தெரியாமல் வச்சுருந்தேன். கேவலமான சீக்ரெட்டா, அல்பத்தனமான சீக்ரெட்டாக தான் இருக்கும். நம்ம சின்ன வயசுல அந்த மாதிரி தானே சீக்ரெட் இருக்கும். இப்போ நான் பெரிய வயசு பிள்ளையா இருக்கும்போது உனக்கு தெரியாமல் 8th வீட்டு பிள்ளையை பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோ, அது ஒரு சீக்ரெட்டாக இருக்குன்னு வச்சுக்கோ. அப்புறம் இந்த மாடி வீட்டு ஆண்டி அதை பார்ப்பேன், அதுவும் சீக்ரெட்டாக இருக்குதுப்பா. சரி கூட பதில் சொல்ல முடியல. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்க. பேர்ட் வேர்ட்ஸ் பேசி சின்ன வயசுல மாட்டிருக்கீங்களா? நீ தானே இந்த கொஸ்டின் எடுக்கணும். இப்படி சரி எடுத்துட்டு நீ ஆன்சர் சொல்லி. கிடையாது. சரி நான் பேசியிருக்கேன். எங்கள் அம்மாச்சி வீட்டில் போய் லீவு டேட்லாம் போய் அங்கே போய் இருப்பேன். நான் எங்கள் வீட்லேயே இருக்க மாட்டேன். எங்கள் பாட்டி வீட்டில் தான் போய் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அம்மாவோட இருப்பான். உனக்கு வந்து அங்கே போனது எங்கள் மாமா பசங்க, எங்கள் அம்மாவோட தம்பி, அவன் வந்து எங்கள் செட்டு தான் வச்சுக்கோங்களேன். அவன் அங்கெல்லாம் ஒரே செட்டாக விளையாண்டுட்டு இருப்போம். அவன் வந்து அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுவான். அவங்களும் சேர்ந்து நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு ஒரு இடக்கு வந்து ஏரியாக்குள்ளே வந்து பேசும்போது அவங்களும் பேச பதிலுக்கு நானும் பேசிட்டேன். பக்கத்தில் எங்கள் அண்ணன் இருந்தான். எங்கள் அண்ணன் இருக்கும்போது எங்கள் அண்ணி வந்து நீ கெட்ட வார்த்தை பேசினாலும் நான் அம்மாட்ட சொல்கிறேன் அப்படி சொல்லி நான் மிரட்டே இருந்தேன். அவன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா நீ சொல்லாதடா ப்ளீஸ்டான்னு சொல்லும்போது அவன் சொன்னான் சரி அப்போ எனக்கு சின்ன பையன் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு. நானும் சரி நாங்கள் வந்து கெட்ட வார்த்தை பேசினது வந்து எங்கள் அம்மாச்சி வீட்டிலேருந்து வெளியே ரொம்ப தூரம் தள்ளி நான் பேசி சண்டை போட்டுட்ருக்கோம். அது எங்கள் அண்ணன் கவனிச்சனால கையில் இருந்து ஒரு 7 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு என் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். எங்கள் அண்ணன் அதுவரை சரி வாங்கி கொடுத்துட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணன் வீட்டு போயிட்டே இருக்கோம். சரி இவன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டானே சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணன் போய் உட்காந்தோன்னே ஏமா கெட்ட வார்த்தை பேசிடுச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எங்கள் அம்மா வந்து இந்த தோசை கரண்டி, எங்கள் அம்மாவோட ஆயுதமே அதான், சின்ன வயசுல அந்த தோசை கண்டி நெடுஞ்சிரும். எங்களை நடிகை அடிச்சுட்டு போய் தோசை கண்டி நெடுஞ்சோடனே திரும்ப சரி பண்ணி தோசை ஊற்றிடும் எங்கள் அம்மா. அந்த மாதிரி போயிருந்தாலும் நல்லா செம்மையாக அடி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல அப்போ நான் பேசினதில்லை. பெரிய பையனாக இருக்கும்போது நான் பேசியிருக்கேன். ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நான் சீக்கிரட்டாக பேசிக்கிறது. அந்த சின்ன வயசுல சொல்லி செம்மையாக அடி வாங்கி விட்டுருக்கேன். ஆனால் அவன் பேசுவான்னு எனக்கு தெரியாது. அவன் பேசி நான் பார்த்ததில்ல. அதனால ஒரு வேளை பேசுவான், அவனு பேசியிருப்பான். அவன் என்கிட்ட சிக்கல் அன்னைக்கு என்ன துவச்சிட்டாங்க. நான் சின்ன வயசுல தெரியாமல் ஒரு தடவை ரோட்டில் சண்டையை பார்த்துட்டே இருந்தேன். அப்போ அந்த வார்த்தையெல்லாம் என்ன கேட்கும். சண்டை? தெரு சண்டையை பார்ப்போங்க, வாயை திறந்த ஆண்டு. அப்போ தெருல ஏதோ சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. நின்று பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கெட்ட வார்த்தை, என்ன கெட்ட வார்த்தை? பூ வார்த்தையை பேசிட்டாங்க. அதை கேட்டுட்டு ஐயோ அவங்க இந்த வார்த்தையை அதாவது நான் சொல்லல, அந்த வார்த்தையை மட்டும் எப்பயுமே அந்த முதல் லெட்டர் தான் சொல்லுவோம். 90s கிட்ஸ் எப்பயுமே வந்துட்டு முழு வார்த்தையை சொன்னாடி. உங்க 90 கிட்ஸா? நம்மளும் 90 கிட்ஸ் தான். நான் 99 தானே. அப்போ 90 கிட்ஸ் தானே வருவேன். 90 கிட்ஸ் எல்லாம் எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா முதல் வார்த்தை மட்டும் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த முதல் வார்த்தையை சொல்றதுக்கு பதிலாக முழு வார்த்தையும் சொல்லிட்டேன். ஒன்னே எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாங்க அவ்வளோ வேலை வாங்கினியா, காலாமுக்குனியா, தண்ணி முருனியா. சின்ன வயசுல அதுவும் 5ஆவது படிக்கும் போது நடந்தது தான். காலாமுக்கு தண்ணி மோறு அம்மாவோட சொல்லுவேன். இங்கே உட்காரு அங்கே உட்காரு ரொம்ப படுத்தி எடுத்துறேன். கடைக்கெல்லாம் நான் தான் போயிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்துச்சு, இந்த பிள்ளை இப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு வேணா ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். எங்கள் அம்மா வந்துட்டு என்ன பாப்பா அப்படின்னு தான் கேட்டுச்சு. அழுதுட்டேங்க. அம்மா தெரியாமல் கெட்ட வார்த்தை பேசிட்டேன். அன்னைக்கு எங்கள் அண்ணனை ஃபர்ஸ்ட் டைம் அடி வாங்க விட்டேன். அடிச்சு விட்டாங்க. என்னடா சின்ன பிள்ளைய மிரட்டுற, அந்த பிள்ளை தெரியாம தானே தெரிஞ்சு பேசினா நீ மிரட்டலாம், மிரட்டி பயமுடுத்துறியா, அந்த பிள்ளை 1000 வந்தாலும் தங்கச்சி இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக எங்கள் அண்ணன் அடிச்சாங்க. நீ பெரிய இங்கே என்ன நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வரணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேச விட்றாங்க. ஆமாம் அப்படி இல்லைங்க, பயம். என்ன சாட்சி காரன் காலில் விழுகிறதுக்கு சண்டைக்காரன் காலில் வந்துட்டு போயிடலாமே சொல்லிட்டு எங்கள் அம்மா காலில் போய் சரண்டர் ஆகிட்டேன். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப வேலையும் பார்க்க முடியல, ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் பார்த்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்டே போய் அழுதுட்டேன் பயத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து நான் எடுத்து துர்கா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுவா. ஏன் போன தடவைக்கு வந்த மாதிரியா? எஸ். சரி இது வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் நானும் பண்ணியிருக்கேன். இவ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த கொஸ்டின் நான் தான் எழுதுனேன். சின்ன வயசில் வந்து நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க வீட்டில் போய் காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடி இருந்துருவோம். இப்போ இந்த கொஸ்டின் அதுதான். சின்ன வயசில் வந்து யார் வீட்லையாவது காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடி இருந்திருக்கீங்களா? ஏதாவது பிரச்சனையாக இருக்கா அப்படின்ற விஷயம்? சின்ன வயசுல அடிச்சிருக்கேன். அதுவும் அப்படி நான் சின்ன வயசுல ரொம்ப செட்டை பண்ணுவேன். நியாயம் செட்டை படிப்பை தவிர மற்ற எல்லா செட்டையும் பண்ணுவேன். ஊர் சுற்றிட்டே தெரிவேன். அப்போ காலையில் ஸ்கூலுக்கு போவோம். நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து காலையில் ஸ்கூலுக்கு போவோம். ரொம்ப தூரம் நடந்து தான் போனோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் வந்துட்டு வெளியே சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரியே காலிங் பெல் வச்சுருப்பாங்க. போகிறது டெய்லி காலையில் போகும்போது அமைக்கிட்டு போயிடுறது, ரிட்டன் வரும்போது அமைக்கிட்டு வர்றது. இப்படியே அவங்களும் டெய்லி இந்த வெளியே வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அதாவது அவங்க வெளியே வர வரை நின்று 2 தடவை 3 தடவை அமுக்குவோம். அவங்க வெளியே வந்துட்டே ஓடுவோம். அவங்களுக்கு ரொம்ப கையில் பிடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க நிற்கிற தெரியாமல் அமுக்கிட்டோம். நேரில் 2 பார்த்து உங்களை அவ்வளோதான்டா அப்படின்னாங்க, ஓடிட்டோம். அதுக்கப்புறம் அந்த சைடு 1 வருஷமா நீ தான் பெல்ல அமுக்கிட்டு ஓடுறியாடா? 1 வருஷமா நான் அமுக்கிறேன். நீ பெல் அடிச்சு விளையாடுறதுக்கு ஏன் வீடு தான் போறதில்லை. ஸோ நான் வந்து பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா பையனோட ஒரு இடக்கு வந்து நான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து விளையாட போவோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு. அப்போ என்ன பண்ணோன்னா வந்துட்டு அது வந்து அவுட்ரு ஏரியா தான். அப்படிங்கிற போது உள்ளே இருப்பாங்க, காலிங் பெல் வந்து கேட்டுக்கு வெளியே இருக்கும். அப்போ என்ன பண்ணோன்னா ஒருத்தவங்க வீட்டில் அடிக்கிறது கிடையாது. இப்போ நாங்கள் ஒருத்தருக்குள்ள போகிறோம்னா ஒரு வீடாக அடிச்சுட்டு நாங்கள் ஓடிடுவோம் திடு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு 4 தெருவில் இப்படி அடிச்சுட்டே இருந்தோம். அப்போ அதே மாதிரி என்ன பண்ணோம்னா இப்போ அந்த தெருவில் நான் என்ட்ரன்ஸ் ஆனால் மொதல் வீட்டில் அடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம். திரும்ப வந்து அந்த வீட்டில் அடிச்சுட்டு ஓடி போய் எப்படியே தான் ஓடி இருந்துச்சு. ஆனால் நான் மாட்டினதில்லை. இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம். திட்டினாங்கன்னா என்னன்னு தெரில, நாங்கள் மாட்டலை. ஆனால் அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனால் எல்லார் வீட்லேயும் சைட்டு மணிக்கு அடிச்சுட்டே போவோம். ஒரு சில நேரம் திறக்க மாட்டாங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி இந்த கொஸ்டினுக்கு வந்து நீயே படிச்சு நீ ஆன்சர் பண்ணுங்க. எடு. சரி நானே படிச்சு நானே ஆன்சர் பண்ணுறேன். சின்ன வயசில் யாராவது அடிச்சிருக்கீங்களா? நான் அடிச்சிருக்க மாட்டேன். துர்கா பயங்கரமாக சேட்டை பண்ணுவான். நான் சின்ன வயசுலேருந்து இப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். ஸ்கூலில் சேட்டை பண்ணுறதுக்கு எல்லாமே இப்போ தான் பண்ணுவான். நான் பயங்கர சைலண்ட்டு. இப்போ நான் படிச்சுட்டு வந்திருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்படி இல்லை, நான் வந்து படிச்சுட்டு போயிருவேன். அப்போ வந்து இப்போ படிக்காமல் இருப்பேன். நாங்கள் 2 ஒரே கிளாஸ் தான் படித்தோம். இவன் என்ன செய்வேன் வந்துட்டு
நான் படிக்கல இந்த கொஸ்டின்லாம் நீ எனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நான் சரி பாவம் இல்லை நம்ம ஆள் வேறு அப்படி படிக்காமல் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேப்பர்லாம் வச்சு காட்டு மிஸ்ஸெல்லாம் சொல்லுவாங்க நீ நல்லா தானே இருக்க எதுக்கு இவ கூட சேர்ற அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வேலை நான் பார்த்ததில்ல இவன் நிறையா பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கா பண்ணதெல்லாம் இவங்க, நான் கிடையாது, நான் அந்த மாதிரி வேலை பண்ணதே கிடையாது. என் பேப்பரை பார்த்து பிட்டு எழுதி எங்க அடிச்சு வச்சிருந்தா அதே மாதிரி அடிச்சு வைக்கிறது, கோடு போடுறது முதற்கொண்டு ஒரே மாதிரி கோடு போட்டா மிஸ்ஸுக்கு டவுட் வருமா வராது. பேரை மட்டும்தான் காப்பி பண்ணல, அவ்வளோத்தையும் அப்படியே காப்பி பண்ணி என்னையும் கூட்டிட்டு போய் மிஸ் முன்னாடி நிப்பாட்டி அசிங்கப்பட்டேன். காமிச்ச பேர்ல நான் அசிங்கப்பட்டேன். எல்லா டைம் நான் காமிச்சேன். எல்லா மிஸ்ஸையும் கத்த விட்டு கேவலமான ஒரு பிறவி மாதிரி பார்ப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ரொம்ப குட் பை அப்படிதான் இருக்கேன். ஸோ நான் சொல்றேன் கேளுங்க, இந்த கொஸ்டின் கேட்காதீங்க, இந்த கொஸ்டினுக்கு தப்பு எல்லாமே தப்பா இல்லை. இந்த கொஸ்டின் வேற நான் சொல்லாங்க, ஆனால் இதுக்கு நான் ஆன்சர் பண்ணியே ஆகணும். இவ வந்து எல்லா நாள் படிக்காம வருவான், ஆனால் ஒரே நாள் மட்டும் தான் படிக்காம வருவேன். அவள் ஒரு நாள் படிக்கிற போது நான் அவளை காமிச்சேன்ல, இப்போ இவனை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ காமிச்சிருவா. நான் என்ன பண்ணுவேன்னா இவ காட்டல அப்படின்னு சொல்லிட்டான்னா நான் எனக்கு பின்னாடி உள்ள பேப்பர் புடுங்கி வச்சுக்கிறேன். ஆன்சர் பண்ணவே நாங்க எல்லாமே போய் மறுபடியும் பொய்யா பேசுறாங்க. அப்பெல்லாம் சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்துடுவோம், அதை நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். யாரையும் அடிச்சிருக்கீங்களா? ஸோ நான் வந்து சைல்ட்ஹுட்டில் வந்து நம்ம விளையாட்டாக பசங்களோடலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விரல வந்து சொடக்கு போட்டு இருக்கோம்ல, சொடக்கு போட்டு விளையாடும்போது ஒரு பையன் வரல சும்மா நார்மலாக தான் அங்குனே உனக்கு எனக்கு விரலையே உடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லிட்டேன். சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 நாள் எங்கள் வீட்டில் வந்து காய்ச்சேன், நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அவ்வளோவா. சைல்ட்ஹுட்டில் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துருவேன். அந்த மாதிரி சொல்லும்போது எங்கள் வீட்டில் இருக்க வச்சுட்டாங்க. சரி நானும் சரி அவ்வளோதான் நம்ம 2 நாள் லீவ் போட்டேன் கண்டுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 நாளே அவங்க அம்மாவோட வந்துட்டேன் ஸ்கூலுக்கு வந்து அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சு சைல்ட்ஹுட்டில் சத்தியமாடி. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லி எங்கள் அப்பாட்ட வந்து எப்பா நான் தெரியாமல் இப்படி தான்ப்பா பண்ணேன், நான் இப்படி அதில் தெரியாமல் தான்ப்பா பண்ணேன் உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேன்ப்பா, நான் உடைக்கணக்கில் எதுவுமே பண்ணல அப்படி சொன்னதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் இப்போவே சொல்லிகிட்டே இருப்பேன் நீ ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டோட கையை உடச்சிட்டே இல்லை விரல உடச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அது நீ சின்ன வயசில் ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டோட கையை உடச்சிட்டே இல்லைடா அப்படி சொல்லிட்டு இன்னொரு அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்போ அவங்க ஞாபகம் வந்துச்சுன்னா எப்போயுமே சொல்லுவேன், இப்போயும் அவங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு ரசக்காரை. நான் வந்துட்டு வீம்புக்குனே பண்ணலை, இந்த மாதிரி பிடி பீரியட் அப்பெல்லாம் கிடையாதுங்க. அப்போ வந்துட்டு கிளாஸில் மிஸ் இல்லை, இப்போ சின்ன வயசில் அப்போ டீச்சர் தானே சொல்லுவோம், டீச்சர் இல்லை. அப்போ டீச்சர் இல்லாதனால வந்துட்டு நம்மளை மாதிரி ஒரு 4-5 வார்டரை சேர்ந்து கிளாஸுக்குள்ளேயே ஓடி பிடிச்சி விளாட்றது. அதில் நானும் சேர்ந்து விளாண்டேன். ஒரு பிள்ளை உட்காந்து படிப்படி மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருந்துச்சு. 4ஆவது படிக்கும்போது இப்போ என்ன தான் படிச்சுன்னு இப்போயும் எனக்கு தெரியல. படிச்சுட்டு இருந்த பிள்ளைய தாண்டி போகிறேன், இப்படி இங்கேருந்து அவளை தாண்டி நான் அப்படி குதிக்கிறேன்னு சொல்லிட்டு முட்டையை வச்சு அவள் கண்ணை கலக்கிட்டேன். அவளுக்கு கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. அவள் வந்து உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு விளையாடும் போது நான் அவள் அழுகிறதையும் கவனிக்கல, நான் இப்போ சாம விளாண்டுக்கு இருக்கேன். ஆமாம், மாடு மாதிரி விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அழுகுறாங்க, துக்கா நீ தான் காரணமான்னு பேச்சு வருது. என்னடா நம்ம பேரை சொல்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணோம்? நான் போய் கேட்குறது விட்டு ஐயோ நான் என்ன பண்ணேன், நான் விளாண்டுக்கிட்டு தானே இருந்தேன், நான் பக்கமே வரல, நீ தானே என் கண்ணு இடிச்ச, அதனால தான் என் கண்ணு கலங்கிருச்சு அப்படின்ட்டுருச்சு. நானும் அப்புறம் போயிட்டு தெரியாமல் முடிச்சிட்டேன்ப்பா, நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டிருச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக நான் அழுதேன், அந்த பிள்ளைக்கு டஃப் கொடுத்து அழுதேன். அப்புறம் மிஸ் வந்துட்டு பார்த்தாங்க, ரொம்ப ஏங்கி அழுக ஆரம்பிச்சு. பாவம் அந்த ரொம்ப ஏங்கி அழுக ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த பிள்ளை அடிப்பட்ட பிள்ளை அமைதியாயிருச்சு. நான் உட்காந்து அன்னைக்கு ஃபுல்லாக அழுதேன், அம்மாவுக்கு. ஆமாம். அப்புறம் எங்கள் மிஸ் வந்துட்டாங்க, வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் தான் இடிச்சேன் அப்படின்னு சொல்லவும் அந்த பிள்ளை ஒரு தூரம் அழுதுன்னு சொல்லிட்டு எங்கள் மிஸ் என்னை பார்த்து இறக்கப்பட்டு அம்மாவை கூட்டு வந்தேன்னா உடனே நான் வந்துட்டு ஹெச்எம்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவேன்ட்டாங்க. அதனால அந்த பிள்ளை போயிடுவேன்ட்டாங்க. அதனால அந்த பிள்ளை அம்மாவை கூப்பிட்டு வரல. அழுது காரியத்தை நீ சாதிச்சிட்டேன். நாங்கள் சின்ன வயசில் அப்படி சொல்ல மாட்டோம், அழுகுனி எப்படி சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கேன், கேம் விளையாடும் போது அழுவீங்க. ஸ்கூலில் டீச்சர் அடி வாங்கலாம், ஆனால் வீட்டில் அம்மாட்ட அடியே வாங்க முடியாது. என்ன தொடப்பக்கட்டை வழக்கம் என்னது கட்டை தொடப்பக்கட்டை, எங்கள் அம்மாலாம் குளிக்கரண்டி தோசை கரண்டி என்ன கட்டைக்குதோ கையில் விசிறி, செருப்புல மட்டும் அடி வாங்கல அதையும் சொல்லி தொலைஞ்ச அது விசிறி எது கடைசாலும் தூக்கி துவைச்சிடும். அவ்வளோ அடி வாங்கிட்டு சின்ன வயசுல மறந்து போச்சு. ஸோ ஃபைனல் கொஸ்டின், இதுக்கு வந்து நான் இன்ட்ரோ எடுக்கிறேன். நான் எடுத்து ஃபஸ்ட்டு துர்கா ஆன்சர் பண்ண சொல்கிறேன். எக்ஸாம் முடிச்சுட்டு குவார்டர்லி லீவ் முடிஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு ரீஓப்பன் ஆகும்போது பேப்பர் கொடுப்பாங்களே, அப்போ உன்னோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இல்லை, எனக்கு சயின்ஸு, தமிழ், சோசியல் இதெல்லாம் கொடுக்கும்போது பயம் இருக்குது. உடனே இந்த இங்கிலீஷும் மேக்ஸும் கொடுக்கும் போதெல்லாம் அடி வயிற்றுல புளியே கரைக்கும்.
ஏன் தெரியுமா, அப்போலாம் எங்கள் அம்மாவுக்கு பயப்பட மாட்டேன். நான் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் ஃபெயில் ஆக மாட்டேங்க. ஜஸ்ட் பாஸ் ஆகுது எப்படியே ஆயிடுவேன். ஒரு 40-50 எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்ககிட்ட பேச முடியாது. எங்களுக்கு ஒரு மேக்ஸ் மிஷின் ஒன்று இருக்கும். எடுத்தோடனே சனியனை நம்ம திட்டும். 50 மார்க் எடுத்திருந்தாலும் சரி, 99 மார்க் எடுத்திருந்தாலும் சரி, 1 மார்க் ஏன் விட்ட சனினே கேட்கும். அதை பார்த்து நாங்கள் பயப்படாதனால இல்லை. ஆமா, அவங்க பேர் வந்து டாடா மிஸ். சரியா திட்டுவோம் எல்லாரும். இந்த ஸ்டோரி எனக்கு ஞாபகம் இருக்கு. நானும் திட்டு வாங்கியிருக்கேன். உள்ள ரொம்ப சனியனை நீ எது கிளாஸுக்கு வந்த, உன்னோட ரோதனையா இருக்கே. அப்புறம் வந்து மாடு மேய்க்க போயிட்டு நீங்கெல்லாம் இங்க வந்து ஏன் ஆவி எடுக்கிறீங்க, செத்து தொலைய வேண்டியதானே. அப்படிதான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களெல்லாம் என்ன சொல்லி திட்டுனா வந்துட்டு படிக்க வரல சனிங்க பூரா மேக்கப் போட்டு ஏனால அவங்க திட்டாது. நான் அவ்வளவு மேக்கப்லாம் அவனை திட்டு செத்துருக்கோம். நான் செல்ஃப் பின்சிரும் அப்பெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் மேக்கப் போட்டவே இல்லை. ஆனால் திட்டு வாங்குவாங்க. படிக்க வரும்போது உனக்கு எங்க இங்க பூ தொங்குது. ஸோ டாடா மிஸ், நானும் உங்களை பார்த்து பயந்துருக்கேன் பயங்கரமா. அலருவோம் அந்த மிஸ் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது. அந்த மிஸ்ஸே பார்த்து பயந்த ஒரு ஆளு. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் பயந்தேன். அந்த மிஸ் அங்கே வராண்டோன்னு இங்கே இருக்க எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. ஆனால் உள்ள வந்தோடனே சனிங்களா நீங்கள் கத்துன சவுண்ட் எனக்கு புக்கிலே கேட்டுருச்சு அப்படின்னு ஏமாத்துறேன்னு நினைக்காதீங்க, நீங்க உங்களே ஏமாத்திக்கிறீங்க. ஸோ அப்பெல்லாம் சொன்னாங்க. வேற அவ்வளோதான். ஸோ எனக்கும் 10th அந்த மிஸ்ஸை பார்த்து தான் பயம். வச்சு உரிச்சு அது என்ன சொல்கிறது, கிள்ளு அப்படியே நான் கையை தேடி எடுத்து இப்படி கிள்ளி பாடாப்படுத்துவாங்க. நான் வந்துட்டு அப்போ தான் பேப்பர் கொடுக்க போகும்போது வந்துட்டு இன்றைக்கி இந்த மிஸ் வந்துடக்கூடாது பேப்பர் கொடுத்துடவே கூடாதுன்னு நினைப்பேன். அப்படின்னு ஒரு சில எக்ஸாம், இப்போ குவார்டர் எக்ஸாம் முடிச்சிருக்கேன்னா மறுநாள் லீவ் போட்டுருவேன். சரி பேப்பர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் லீவ் போட்டுருக்கேன், அடுத்த நாள் லீவ் போட்டிருக்கேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 நாள் தான் நேரத்துக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஸோ நான் வந்து எல்லா இதுலேயும் வந்துட்டு ஒரு 80 மார்க் கிட்ட எடுத்துறதுனால வந்து எனக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சின்ன வயசுல பாஸ் ஆனது உண்மை. ஆனால் 8ஆவதுக்கு அப்புறம் பாஸ் ஆன சரித்திரமே இல்லை. யாராவது பார்த்து பிட் அடிச்சாதான் பாஸ் ஆகிறது. ஸோ நம்மளுக்கு தெரியல அவன் என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு பக்கத்துல யாரும் உட்காந்து இருப்பாங்க, கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணிடுவேன்னா வந்துட்டு அசால்ட்டா பின்னாடி ஒரு பேப்பரை பிடிங்கிறது. என் பேப்பரையும் பிடிங்கிருக்கு. ஆமா ட்ரூ. ஆமா 10th என் பேப்பரையும் பிடிங்கி எழுதியிருக்காங்க. சரி, நான் பேப்பர்லாம் பிடிங்கி எழுதியிருக்கேன். சரி, இந்த மாதிரி நான் சாமிலாம் கூட்டி போயிருக்கேன். அப்படி இருந்தும் டாடா மிஸ் என்னை போட்டு கொளுத்தி எடுத்து சரித்திரம்லாம் இருக்கு. எக்ஸப்டா வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனோம். ஒரு இன்னொரு எக்ஸாமு, இங்கிலீஷ் எக்ஸாமும் ஒன்றுமே தெரியல. அப்போ வந்துட்டு சரி இங்கிலீஷ் எக்ஸாம் தானே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், இங்கிலீஷ் எக்ஸாம் கூட தமிழ் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். எக்ஸாம்கிட்ட போனீங்களா? ஆமாம். எப்படின்னா அந்த கவிதை எழுதுன்னு சொல்லுவோம், மழை பற்றி கவிதை எழுதுங்க தமிழ் எக்ஸாம்ல அடடா மலடான்னு அந்த பாட்டை முழுசா எழுதி தமிழ் மிஸ்ஸையே கோவப்படுத்தணும். ஒரே ஜீவன் இவங்க. அது ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரி என்னன்னா, அந்த பாட்டை நான் எழுதி வச்சுட்டு வந்துட்டு அது என்னது 1 மார்க் மிஸ் கம்மியா போட்டாங்க. நான் வந்து அப்போ வந்து +1 படிக்கும் 70 மார்க் வாங்கிட்டேன். அப்பதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி உங்க கிளாஸ்ல யாரோ பாட்டு எழுதி நான் பேப்பரை பார்த்தே அவங்க பேப்பர் என் கையில கிடைக்கட்டும்னு சொன்னாங்க. வாலண்டியர் போய் மிஸ் இந்த क्वेश्चनக்கு நல்லா ஆன்சர் பண்ணிருக்கேன், கம்மியா போட்டு அந்த மிஸ் சொல்றதுக்கு முன்னாடியே நான் போய் பேப்பர் நின்னுட்டேன். நான் லைன்ல நின்று அந்த மிஸ்க்கு எதுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா என் பேப்பர் வாங்கி கையில வச்சுட்டாங்க. அப்போ வந்து இப்படிதான் யாரோ கிளாஸ்ல ஒருத்தவங்க வந்துட்டு இந்த பாட்டு எழுதி வச்சானே கடைசியில அதை நான் தான் அடுத்த செகண்ட் இந்த பேப்பர் தான் அந்த கரெக்டா அதுக்கு மாட்டிருக்காருங்க, இந்த பேப்பர் தான். ஆனா நீங்க எல்லாம் படிக்க வரீங்களா, எதுக்கு வரீங்க, பாட்டு எழுதுறியோ. ஸோ அதனால நான் வந்து ரொம்ப சைலண்டான பையன். அதிகமாக கிளாஸ் ரூம் இருப்பேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிளாஸுக்கு வெளியும் எச்எம் ரூமில் தான் இருப்பேன். அதனால தான் இப்படி தக்குரியாக வந்து உட்காந்துருக்கேன். இல்லாட்டி ஒரு படித்த ஒரு இன்ஜினியராக தான். பை கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சரி, டைம் ஓவர் ஆயிடுச்சு. சரி, ஓகே, பை கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாய். எப்படி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ நல்லா இருந்திருக்கும்.